ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டீ கடை பிஸ்னஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த பிஸ்னஸ் பற்றி முழுசாக தெரிஞ்சுக்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு டீ கடை வைக்க தேவையான முக்கியமான விஷயம் அப்படின்னா அது வந்து லொக்கேஷன் தாங்க. ஏன்னா நீங்கள் டீ கடை வைக்க செலக்ட் பண்ணுற இடம் அப்படிங்கிறது வந்து அதிக ஆள் நடமாட்டம் உள்ள கூட்டமான ஒரு இடமா இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு குறைஞ்ச டைமில் வந்து அதிக பேர் வந்து டீ குடிப்பாங்க, உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்குங்க. எக்ஸாம்பிள்ஸ் காலேஜஸ், பஸ் ஸ்டாண்ட்ஸ், ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி இடங்களில் சொன்னாங்க. இந்த மாதிரி நீங்கள் கடையை வாங்குறீங்க அப்படிங்கிறப்ப அட்வான்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா இடத்துக்கு இடம் வேறு மாதிரி இருக்கும். சிட்டியாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், கிராமமாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. இப்போ நீங்கள் இடம் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வாங்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் அப்படின்னா அது வந்து பாய்லர், கமர்ஷியல் சிலிண்டர், கேஸ் ஸ்டவ், அதுக்கப்புறம் டீ கிளாஸஸ் அல்லது கப்ஸ், இல்லை ரெண்டுமே வாங்கிட்டாலும் ஓகே. அப்புறம் வந்து டேபிள், சேர், இதெல்லாம் நீங்கள் வந்து திங்ஸாக வாங்க வேண்டியது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டீ போடுறதுக்கு அப்படின்னு வாங்குகிற பொருட்கள் அப்படின்னா அது வந்து பால், டீ தூள், காஃபி தூள், அப்புறம் சர்க்கரை, இது எல்லாமே வாங்க வேண்டியது இருக்கும். அதே நீங்கள் பெரிய அளவில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டீ மேக்கர் மிஷின் கூட இருக்குங்க. அந்த மாதிரி மிஷின் வாங்கி யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே டைம் சேவ் பண்ணி கொடுக்கும். மிஷின் மேலேயே வந்து பால், சர்க்கரை இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு வந்து தனியாக ப்ளேசஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த மிஷின் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதே மாதிரி டீ போட இடம் வந்து என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது கூட டீ கடைன்னு நல்லா தெரியுங்க. ஏன்னா நீங்கள் என்ன தான் நேம் போர்டு வச்சுருந்தாலுமே அப்படின்னா டீ போடுறத பார்த்து தான் தூரத்துலேருந்து கடைக்கு வருவாங்க. அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே டீ போடுற மாதிரி செட் பண்ணி வைக்கணுங்க. உங்கள் கடையோட நேம் போர்டு பார்க்க அட்ராக்டிவாக இருக்கணும். அதாவது நைட்டில் பார்த்தா கூட உங்கள் கடை நேம் தெரிகிற மாதிரி ப்ரைட்டான லைட்ஸ் யூஸ் பண்ணி செட் பண்ணணுங்க. நீங்கள் டீ மட்டும் போடாமல் அது கூடயே வடை, போண்டா, பஜ்ஜி, சமோசா, பன்னு, பிஸ்கட்டு, சில ஸ்நாக்ஸு இதெல்லாம் செஞ்சு சேல்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே அதிக லாபம் சம்பாதிக்க முடியுங்க. நீங்கள் டீ கடை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண கூட ஒருத்தர் தேவைப்படுவாங்கங்க. நீங்கள் ஒருத்தர் வேலைக்கு வச்சிங்க அப்படின்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கும். இல்லை ஓரளவுக்கு என்கிட்ட அமௌண்ட் இருக்குது, நான் கொஞ்சம் பெருசாக தான் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப நீங்கள் சம்பளத்தை கூட வேலையால் வச்சு நீங்கள் கணக்கு பார்க்குறது மட்டும் பண்ணிக்கலாங்க. ஆனால் கம்மியான அமௌண்ட்டில் போட்டு செய்கிறீங்க அப்படிங்கிறப்ப உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸே கூடயே சப்போர்ட்டுக்கு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இன்னொருத்தருக்கு கொடுக்க வேண்டிய அந்த சம்பளம் அப்படிங்கிறது வந்து கொடுக்காம நீங்கள் கொஞ்சம் செலவை குறைச்சிக்கலாம். டீ கடை அப்படின்னாலே கண்டிப்பாக ஈக்கள் பிரச்சனை இருக்குங்க. வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கடையை ரொம்பவே சுத்தமாக வச்சுக்கணும். அடிக்கடி டீ போடுற இடத்த சுத்தம் பண்ணிக்கணும். நீங்கள் ஒவ்வொரு டைம் டீ போடும்போதும் ஒவ்வொரு ட்ராப் கீழே விழுந்தாலுமே வந்து உடனே வந்துடும். அந்த இடத்துக்கு ஒரு 10 வந்துடும். அதனால் நீங்கள் ஒவ்வொரு ட்ராப் விழுந்தாலுமே அதை உடனே க்ளீன் பண்ணி நல்லா நீட்டாக வச்சுக்கணுங்க. அதே மாதிரி பேக்கெட் பாலும் யூஸ் பண்ணலாம். ஆனால் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும். ஆனால் எருமைப்பால் யூஸ் பண்ணி டீ போட்டிங்க அப்படின்னா திக்காகவும் இருக்கும், நல்லாவும் இருக்குங்க. இப்போ வந்து ஒரு தோராயமாக டீ போட எவ்வளோ செலவாகும், ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஆகும், எந்த அளவுக்கு லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன கணக்கு ஒன்று பார்க்கலாங்க. அதாவது இப்போ ஒரு லிட்டர் பால் வந்து 50 ரூபான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நமக்கு 10 லிட்டர் தேவைப்படுங்க. 10 லிட்ரு அப்படிங்கிறப்ப 500 ரூபா ஆகும். அப்போ ஒரு மாதத்துக்கு 300 லிட்டர் தேவைப்படும். பாலுக்கு மட்டும் 15,000. அதே சர்க்கரை, டீ தூள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 10,000 வரும். மொத்தமாக 25,000 வரும். ஒரு 25,000 நம்ம செலவு பண்ணுவோம் ஒரு மாதத்துக்கு. ஒரு டீங்கிறத நம்ம 10 ரூபான்னு சேல்ஸ் பண்ணலாம். அப்போ ஒரு நாளைக்கு 200 டீ அப்படின்னு போச்சுன்னா கூட 2,000 ரூபா ஒரு நாளைக்கு. அதே 30 நாளைக்கு 6,000 டீ போச்சு அப்படின்னா 60,000 ரூபா கிடைக்குங்க. இது கொஞ்சம் ஏறலாம் குறையலாம். நான் சொல்லியிருக்கிறது வந்து ஒரு தோராயமான கணக்குங்க. இப்போ நம்ம 25,000 பொருட்கள் போட்டு 60,000க்கு விற்றோம் அப்படின்னா நமக்கு லாபம் 35,000ங்க. மற்ற அந்த செலவு அது இதுன்னு போயிட்டா கூட குறைஞ்சது 25,000 நம்ம கையில் கிடைக்குங்க. இது நல்லாவே லாபம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.